லூக்காலேருந்து பீசா ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போது நடந்து ஒரு 20 minutes வாக் பீசா போயிடலாம். பீசா டவருக்கு போய் முதல் தடவையாக என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பீசா டவருக்கு போயிட்டு பீசா சாப்பிட்றோம். இங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் போகணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போகலாம். நீங்கள் ஆல்ரெடி பீசா டவர் பார்க்குறீங்களா? தெரியுதா? பீசா டவர் இங்கே இருக்குது பாருங்க. இங்கே இருக்குது பீசா டவர். இந்த ரோடு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த சைடு சூப்பராக ஃப்ளவர். இந்த பக்கம் அந்த பக்கம் அடா சான்ஸே இல்லை. சே சூப்பராக வச்சுருக்காங்க, டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. Super smell. It is refreshing already. Master plan. ரெண்டு பக்கமும் பர்ஃபெக்டாக ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ். ஆனால் வெயில் தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது. மண்டே பொழகுது வெயில். சான்ஸே இல்லை. அதனால தான் ஹேட் போட்டிருக்கேன். கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன் கண்ணுக்கு. இல்லைன்னா கண்ணு அவிஞ்சிரும் போல் அவ்வளோ வெயில் அடிக்குது. அந்த ஸ்ட்ரீட் எண்டில் இதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் கடைங்க இருக்கிற மாதிரி இங்கேயும் கடைங்க இருக்குது. ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பீஸா டவர் போட்டு கடைங்க வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டிலு, கூல்ட்ரிங்க்ஸ் கடை, எல்லா இடத்துலையும் பீஸா தான். பீஸா பீஸா பீஸா. ஸோ இவ்வளோதான், பீஸா முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பில்டிங்க்கு தான் கொட்டோன்னு கொட்டுது டூரிஸ்ட். எல்லாரும் பீஸாவை நேராக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பீஸா கோபுரத்தை நேராக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது சான்ஸே இல்லை பாருங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட்லாம் செக் பண்ணுறாங்க. பேக் எடுத்து வராதிங்க, பேக் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. எஸ் ஓ மை காட். இந்த பில்டிங் உள்ளே வந்தோமே, உள்ள பில்டிங்கே ஒரு பக்கமாக தான் இருக்குது. ஒரு பக்கமாக சாஞ்சிருக்குது பில்டிங். மதிப்பா இங்கே ஒரு 200 ஸ்டெப்ஸ் ஏற வேண்டியதாக இருக்கு. நான் வெளியில இருந்து பார்க்கறதுக்கு தான் பில்டிங் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். உள்ள வந்து ஏறும்போதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பில்டிங் சாஞ்ச மாதிரி இருக்கு. பெல் அடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய டவர் கட்டியிருக்காங்க. இந்த பெல்லை கீழே கட்டி அடிச்சிருக்கலாம்.
இந்த பெல்லு இப்போவும் அடிக்குது. இப்போ வந்து ஆள் வந்து அடிக்காமல் மிஷின் வச்சுருக்காங்க. கீழே சுவிட்ச் போட்டால் மேலே பெல் அடிக்கும். டவுன் வச்சுருக்காங்க. மோட்டர் வச்சு அடிக்கிறாங்க பெல்லு. நாமளும் மோட்டர் வச்சு தண்ணி தான் அடிப்போம். To go down please. Yes, we are going down. தெரியுதா கீழே கண்ணாடி? இதுதான் நீங்கள் பார்க்கறது, கீழே பார்க்குறது. ஓகே, டைம் டு கோ நவ். சூஸ். Fallen angel. இதுதான் fallen angel, அதாவது விழுந்த ஏஞ்சல். இங்கே இருக்கிற எல்லா இடத்துக்கும் போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக டிக்கெட் வாங்கணும். அவங்களுடைய வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு டிக்கெட் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அப்படின்னாலும் ஒரு இடத்துக்கு மட்டும் டிக்கெட் வாங்கிக்கலாம். இல்லை நிறையா இடத்துக்கு போகணுன்னா ஒரு 5-6 பிளேஸ் இருக்குது. இங்கே ஒரு 6 பிளேஸ் இருக்குது விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த 6 பிளேஸுக்கும் வாங்கணும் அப்படின்னாக்கா மொத்தமாக சேர்த்து 28 யூரோ நினைக்கிறேன். 28 யூரோ பே பண்ணிங்கன்னா எல்லா இடத்துக்கும் போய்க்கலாம். அப்படி இல்லை டவர் ப்ளஸ் சர்ச்சுக்கு மட்டும் போகணும் அப்படின்னா 20 யூரோ பே பண்ணணும் நினைக்கிறேன். டவர் கூட வேறு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இல்லை டவர் மட்டும் வாங்கலாம், 10 யூரோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆன்லைன்லேயே டிக்கெட் வாங்கிட்டிங்கனாக்கா பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் டிக்கெட் வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கணும் அப்படின்னாக்கா க்யூவில் நிற்கணும், வெயிலில் நிற்கணும். இப்போ நீங்கள் மேலே பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாகவே கோல்டு இங்கே வச்சுருக்காங்க. கோல்டில் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லியான சர்ச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப காஸ்ட்லியான சர்ச் தான். பட் ஸ்டில் தே ஆர் ஆஸ்கிங் us to pay some money to come inside. Ta-da!
So from here you take all three together. Yes. குதிரை சவாரி பார்த்தீங்களா, சாணி கீழே விழாத மாதிரி அதுக்கு ஒரு பேக் வச்சுருக்குறாங்க.